மீன் வந்து பிடிக்க போகக்கூடாது. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா காற்று வந்துச்சுல. ஆமாம், அடிச்சு உடஞ்சிருக்கு. சரி சரி சரி. தொழிலாளர் சங்க தலைவரா? சூப்பர்ண்ணே. நம்மளை நம்பியும் வந்து இவ்வளோ பெரிய போட்டு கயத்தை வந்து கொடுத்துருக்காப்புல. விட்டுருவா. போட்டு வந்து செக்கிங் நடக்குது. நான் சொன்னல ஏற்கனவே, இவங்க தான் வந்து மெரைன் போலீஸ். ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்குல்ல, சட்டியில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த போட் ஆஃப்லாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் சம்திங்கிட்ட இந்த பெரிய லான்ச்லாம் இருக்குல்ல, இது வந்து தடைக்காலம் போட்டிருப்பாங்க. அதாவது மீன் வந்து பிடிக்க போகக்கூடாது. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இனப்பெருக்கம் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ இப்போ போய் இவங்கெல்லாம் போட்டை வச்சு வலைய விட்டு மீன் பிடிச்சாங்க அப்படின்னா மீன் ஃபுல்லாக இனப்பெருக்கத்தில் இருக்கும், எல்லா சின்ன குஞ்சு மீன்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடைக்காலம் அறிவிச்சு யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தடைக்காலம் முடிய போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக இருக்கிற போட்டெல்லாம் எத்தனை இருக்குது, கரெக்டாக இருக்கா, எத்தனை பேர் கடலுக்கு போக அனுமதி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் கழித்து அந்த போட் வந்து போக போகுது, இங்கே என்னெல்லாம் நடக்குது, இதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ கடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல தகவல்கள் கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஒரு கடற்கரையில் போட்டு உடஞ்சி போயிருக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த இடம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இங்கிட்டு வேலை பண்ணி பார்த்துட்டாங்க. அங்கே தூரமாக வந்து வேலை பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லாஞ்சு இங்கே வருங்க. அங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களா லாஞ்சு, எல்லாத்தையுமே வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் போட்டு போகும்னு நினைக்கிறேன். அண்ணே எப்போனே போட்டு கிளம்புது? ஜூலை 15ஆ? ஜூன் 15ஆ? இன்னும் ஒரு 10-15 நாள் கிடக்கு. என்னண்ணே 15 நாள் கிடக்கு. 15 நாள் இருக்குது. சரி. இது உங்கள் போட்டா இந்த கிடக்கிறது? இந்த கிடக்கு இது. இது வந்து அண்ணனோட போட்டு. இப்போ வீடியோ எடுத்தோம்ல, அவரோட போட்டு. ஸோ இது ஃபுல்லாமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி. திடீர்னு காற்று வந்துச்சுல. ஆமாம், அடிச்சு உடஞ்சிருக்கு. சரி. அந்த ஆசாரிகள் கிடைக்காம கொஞ்சம் கிடக்கு. சரி. ஆசாரி பிடிச்சி இன்னும் வேலை பார்க்கணும். இனிமேல் தான் வேலை பார்க்கணும். ஆமாம், 2ஆம் தேதி வரைஞ்சிருக்காங்க. சரிண்ணே. 2 நாள் வேலை இருக்குது. வேலை முடிச்சு. சரிண்ணே. யார்? தொழிலாளர் சங்க தலைவர். யார்? நீங்கள் தானா தொழிலாளர் சங்க தலைவரா? சூப்பர்ண்ணே. போட்டுருக்கு. அப்படியா? இங்கே இருக்கு. சரி. ஆமாம், அப்படியா? அமல்ராஜன் போட்டு. அப்படி உங்கள் பேர்? அமல்ராஜ். சரிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஸோ மக்களை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூன் 15ஆம் தேதி வந்து போட்டு வந்து கிளம்புது. அதுக்கு எல்லாருமே வந்து ஆயத்த பணியில் இருக்காங்க. எல்லா போட்டுமே வந்து என்னாகும் அப்படின்னா, இந்த காற்று டயத்துலையோ இல்லை சும்மா இப்படி நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா சிறு பழுதுகள் இருக்கும். அந்த பழுதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சிட்டு நம்ம ஜூன் 15ஆம் தேதி வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. அந்த ஒரு நாளில் கடலில் உள்ள ஒட்டுமொத்த மீனையும் வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுதான் உண்மை. ரைட்டு. இன்றைக்கி வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டு வந்து செக்கிங் நடக்குது. நான் சொன்னல ஏற்கனவே, அந்த செக்கிங் வந்து நடக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். எனக்கே இது வந்து கண்டிப்பாக புது அனுபவம் தான். நான் என்ன தான் வந்து இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ஃபிஷர்மேனோட பயனாக இருந்தாலும் எனக்கு இது புது அனுபவம் தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இந்த போட்டில் தான் போவாங்க. இந்த மாதிரி போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 டீம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் அந்த போட்டோட சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, புக்கெலாம் கரெக்டாக இருக்கா, இதை எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இது லோக்கல் போட்டோ எடுத்துகிட்டு தான் அவங்களோட அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் போவாங்க. ஸோ அவங்கெல்லாம் செக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒருத்தர் போட்டு இன்னொரு போட்டு மேலே நிற்கிறார் இல்லையா, அவர் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸர். பார்த்தீங்களா மக்கள்ஸ், நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்மளை நம்பியும் வந்து இவ்வளோ பெரிய போட்டு கயத்தை வந்து கொடுத்துருக்காப்புல. விட்டுருவா. ரைட்டு. இதை பிடிச்சி நிப்பாட்டியிருக்கேன் பார்த்துக்குங்க. என்ன சேனல்? நான் காலிஸ் விளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ண்ணே, யூடியூப் சேனல். ஸோ அண்ணனை வந்து ஏற்றி விட்ருக்கேன். அண்ணன் ஒரே கையில் பிடிச்சி போட்டை இழுத்து நிப்பாட்டி ஏற்றி விட்ருக்கேன். போட்டை அடிச்சு கிளம்புங்க. மக்களே, அது மட்டும் கிடையாது. இங்கே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க மட்டும் போகல, மெரைன் டிபார்ட்மெண்ட்டும் போயிருக்காங்க. அதாவது மெரைன் போலீஸுமே வந்து அவங்க சரியாக தான் செக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. எனக்கு பின்னால் தான் அவங்களுடைய போட்டு இருக்குது. அதை வந்து நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து காலையில் 6 மணிக்கெலாம் தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து அது லேட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தான் வந்தோம். இது முடிகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மணி 2 மணி ஆகலாம். இல்லை அப்படின்னா வந்து
6 மணி கூட ஆகலாம், எப்போ ஆகும் அப்படின்னு தெரியலை. மொத்தம் எத்தனை போட்டு இருக்குது, எத்தனை வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு தயாராக இருக்குது, மீன் பிடிக்க போகலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணி முடித்து ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை போட்டு இருக்குது, எத்தனை மீனுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது, மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது, எல்லாத்தையுமே சாயங்காலமாக சொல்லுவாங்க. இந்த வராங்க பாருங்கள், இவங்க தான் வந்து மெரைன் போலீஸ். இவங்களுமே வந்து ஆய்வு பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே ஆய்வு பண்ணுறாங்க. எல்லாருமே காலையில் கஷ்டப்பட்டு 6 மணிலேருந்து இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் வந்து அங்கிட்டு போட்டு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போ வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இருக்குல்ல, இங்கிட்டு வந்து மீதி பாலத்தோட பணிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாமே வந்து எல்லாமே நிறைவாயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது எப்போ ஓப்பனிங் தெரியலை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள ஃபிஷர்மேன் ஒருத்தட்ட கேட்டிருந்தேன், மொத்தம் 638 போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்லேருந்து தகவல் சொல்லலை, ஏன்னா ஒரு சின்ன இஷ்யூனால் அடுத்த நாளும் கணக்கெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன உண்மையான போட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.